ரயில் ஒன் செயலி மூலமாக ஆன்லைன் டிக்கெட் எடுப்பவர்களுக்கான சிறப்பு தள்ளுபடி இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தெற்கு ரயில்வே பயனாளர் ஆலோசனைக் குழு உறுப்பினர் ஜாஃபர் அலி, தமிழகத்தை தெற்கு ரயில்வே புறக்கணிக்கிறது என்று கூறி வந்த எதிர்க்கட்சியினருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கூடுதலாக 25 சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், தமிழகம் மேற்கு வங்க மாநிலம் இடையே 3 புதிய அம்ரித் பாரத் ரயில் இயக்க ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்திருப்பதாக தெரிவித்தார். இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதுவும் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ரயில்வேயோட பேசஞ்சர்ஸ்க்கு நீங்கள் ரயில்வே ஆப் மூலமாக அன்ரிசர்வ் டிக்கெட்டோ இல்லை பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டோ புக் பண்ணால் உடனே உங்களுக்கு 3% கேஷ்பேக். சார், ஏற்கனவே இந்தியன் ரயில்வே பொறுத்த வரைக்கும் தீபாவளி செஷனுக்கு 12,100 ட்ரெயின்ஸ் அறிவிச்சிருந்தாங்க. தெற்கு ரயில்வே பொறுத்த வரைக்கும் 21 நாளில் 9 கோடி மக்கள் தீபாவளிக்கு எந்த கேஷுவாலிட்டியும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ட்ராவல் பண்ணாங்க. அதுலேயே ரெகுலர் ட்ரெயின்ஸ், ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ், எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் அதிகமாக எக்ஸ்ட்ரா கோச்சஸும் லாஸ்ட் மினிட்ல ஆட் பண்ணாங்க. அதே வகையில் வரப்போகிற பொங்கலுக்கு ஏற்கனவே 10 ட்ரெயின்ஸ் 34 ட்ரிப்ஸ் அறிவிச்சிருந்தாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 5 ட்ரெயின் கிட்டத்தட்ட 50 ட்ரிப்ஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்கிறாங்க மத்திய அரசு மேலே, மதுரை அண்டு கோவை புறக்கணிக்கப்படுது அப்படி சொல்லி. ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் அதுக்கு தவறு, அந்த மாதிரி கிடையாது ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு தவறான செய்தி சொல்லி ஆனரபிள் பிரைம் மினிஸ்டரோட டைரக்ட் இனிஷியேட்டிவ், ஏன்னா மத்திய அரசு தமிழ்நாடு மக்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க சொல்லி அந்த ப்ரூவ் பண்ண வகையில் 5 ட்ரெயின்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல்ஸ் அனௌன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 50 ட்ரிப்ஸ் இந்த வாட்டி மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, குறிப்பாக ஆனரபிள் பிரைம் மினிஸ்டரோட இனிஷியேட்டிவ், அதிகபட்ச ட்ரெயின்ஸ் இந்த வாட்டி தமிழ்நாடுக்கு இன்டர் ஸ்டேட் ஃபெஸ்டிவல், தட் இஸ் பொங்கலுக்கு மத்திய அரசு தரப்பில் ஒரு ஸ்பெஷல் கிஃப்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ட்ரெயின்ஸை அதிகபட்ச கோயம்புத்தூர், பூதுனூர் ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. பட் எக்ஸ்ட்ரா அறிவிச்சு எல்லா டிஸ்ட்ரிக்ஸ், எல்லா சப்டிவிஷன்ஸ், எல்லா காரிடார்ஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி மதுரை, சேலம், திருச்சி, திண்டிகல், ஈவந்தோ சின்ன சின்ன ஸ்டேஷன்லேயும் இந்த ட்ரெயின்ஸ் நின்று போகிற மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டைரெக்டாக மக்களுக்கு பெனிஃபிட், தமிழ்நாடு மக்களுக்கு பெனிஃபிட் ஆகக்கூடிய வகையில் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்க சார். குறிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எதிர்கட்சிகளாகட்டும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது என்னன்னா, ரயில்வே துறையில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்குது, பயணங்கள் சரியாக இல்லை. இப்போது ரிசர்வ்டில் அன்ரிசர்வ் பீப்புள் ஏறுறாங்க, இதையெல்லாம் இவங்க கவனிக்க மாட்டேன்றாங்க. இந்த பயணக்குழு செயற்குழு உறுப்பினர்களாக இருக்கவங்க கூட இதை சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மாண்புமிகு பாரத பிரதமரோட மெயின் இனிஷியேட்டிவ், பிரைம் மினிஸ்டர் மோடிஜியோட மெயின் இனிஷியேட்டிவ் லோ கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தான் இந்தியன் ரயில்வே. As far as security aspect is concerned, RPF, Railway Protection Force oda IG Mr. Arul Jyoti is a highly decorated officer. அவர் கீழே தான் இந்த தெற்கு ரயில்வேயோட ப்ரொடெக்ஷன் செயல்படுது. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் குற்றச்சாட்டு வைக்கிறது முழுக்க ஒரு கண்டிக்கத்தக்கது. ஏன்னா சார், நம்ம சமீபத்தில் பார்த்தோம், 9 கோடி மக்கள் தெற்கு ரயில்வே சார்பாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ண எந்த கேஷுவாலிட்டியும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆர்பிஎஃப்ஏ ரிசர்வ் பேசஞ்சர்ஸ்க்கு ரிசர்வேஷன் கோச்சில் உட்கார வரைக்கும் அவங்க அந்த கைட் பண்ணி ரிசர்வ் போன உடனே அவங்களுக்கு பெனால்ட்டி போட்டு அவங்களுக்கு ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் அனுப்பிச்சு அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டோட க்யூவை லைனாக நிற்க வச்சு ஒரு சீட்டில் உட்கார வச்சு ஒரு பாதுகாப்பு வகையில் இந்த தீபாவளி செஷன் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கொடுத்த ஒரு தெற்கு ரயில்வேயோட ஜெனரல் மேனேஜர் ஆனந்த் சிங், அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். குறிப்பாக சார், நீங்கள் அரசியல்வாதி குற்றச்சாட்டு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க,
நான் உங்களுக்கு டாட்டாவோட சொல்கிறேன். இந்த ஆர்பிஎஃப் 2024 ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் செயின் புல்லிங், அன்ஆத்தரைஸ்ட் டிக்கெட்டிங், குடிச்சிட்டு ஏறுறது, ஆன்போர்டில் ஏறுறது, கிட்டத்தட்ட சார் 2024 மட்டும் 44,300 கேசஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேக்குள்ளே செயல்படக்கூடிய ஒரு துறை. 44,355 பர்சன்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1,478 பெட்டி கேசஸ் போட்டிருக்காங்க. சார் இன்னும் நான் சொன்ன ஷாக் ஆகிடுவீங்க. மாலை முரசு மூலமாக நான் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறது, கிட்டத்தட்ட 23 crores 28 lakhs 600 rupees ஃபைன் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இதே ஒரு ப்ரூஃப் தேவையில்லையா உங்களுக்கு? 24 25 பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே டபுள் மடங்கு, கிட்டத்தட்ட 50,949 persons case has been registered. 50,486 persons has been arrested. 10,826 petty cases and more than 20 crores fine has been collected. Chain pulling, unauthorized ticket booking, trespassing. சார் ட்ரெஸ்பாஸிங்லே பொறுத்த வரைக்கும் 7,108 கேசஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில், குறிப்பாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மேலே அதிகமாக அதுக்கு பொய்யான வகையில் ப்ரூவ் பண்ண, இது பொய், இது கிடையாது சொல்லி ஆனரபிள் பிரைம் மினிஸ்டரோட டைரக்ட் ஸ்கீம் டு த தமிழ்நாடு பீப்புள் ஒன்றா சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வைக்க தானே செய்வாங்க. பட் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் சார்ஜ் எடுத்த பிறகு 2014 to 2025 சார் ரயில்வே என்ன இருந்துச்சு, இப்போ ரயில்வே என்ன இருக்குது, இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட 12 வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ், அதிகபட்சம் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் தமிழ்நாடுக்கு தான் இருக்குது. அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் கிட்டத்தட்ட 10 ட்ரெயின்ஸ் ரயில்வே போர்டு சேங்ஷன் பண்ணியிருக்காங்க நேற்று. அதில் 3 ட்ரெயின்ஸ் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்களே சார். இது யாருக்கு ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். ரயில்வே ஆப் மூலயமா நீங்கள் டிக்கெட் புக் பண்ண ஒரு புதிய சலுகை அறிவிச்சிருக்கீங்க. 3% கேஷ் ரிட்டர்ன் பண்ணுறீங்க, எதற்காக சார்? உங்களுக்கு தெரியும், யூனியன் ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ்ஜி வந்த பிறகு ரயில்வேவோட மாற்றம் அதிகமாயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் இருந்த ரயில்வே அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போயிட்டுருக்கு. சார் இந்த தருணத்தில் நான் ஆஸ் எ மெம்பர் சதர்ன் ரயில்வே யூசர்ஸ் கன்சல்டேட்டிவ் கமிட்டி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்தியாவிலேயே தயாரிக்கக்கூடிய போகீஸ், கோச்சஸ், மெட்ரோ கோச்சஸ், இன்ஜின்ஸ் சவுதி அரேபியா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், மியான்மார், ரிப்பப்ளிக் ஆஃப் கினி எல்லா நாடுக்கு இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய, ஏன் பெரம்பூரில் ஐசிஎஃப்பில் தயாரிக்கக்கூடிய இந்த போகீஸ், கோச்சஸ், மெட்ரோ கோச்சஸ் எல்லாம் சார் வேர்ல்டுக்கு இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணுது. இந்த ஸ்டேஜில் இந்தியன் ரயில்வே போயிட்டுருக்க ஒரு பெருமைக்கூடிய விஷயம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி ரயில்வே ஆப் பொறுத்த வரைக்கும் சார் ஒரு 4 months பிஃபோர் யூனியன் ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ்ஜி இந்த ரயில்வே ஆப்புக்கு இனாக்ரேட் பண்ணாங்க. ஏன்னா சூப்பர் ஆப் ஆஃப் த இந்தியன் ரயில்வே. இந்த ரயில்வே ஆப் பொறுத்த வரைக்கும் சார் ரிசர்வ் டிக்கெட், அன்ரிசர்வ் டிக்கெட், பிளாட்ஃபார்ம் டிக்கெட், கம்ப்ளைண்ட், சஜஷன், ஃபுட்ஸு, பிஎன்ஆர், ட்ரெயின் கோச் பொசிஷன் எல்லாம் வகையில் எல்லாம் அந்த ரயில்வே ஆப்குள்ளே இது எல்லாம் வந்துடும். இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதுவும் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ரயில்வேவோட பேசஞ்சர்ஸ்க்கு நீங்கள் ரயில்வே ஆப் மூலமாக அன்ரிசர்வ் டிக்கெட்டோ இல்லை பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டோ புக் பண்ணால் உடனே உங்களுக்கு 3% கேஷ்பேக் வருது. எந்த ஊரில் சார் இருக்குது, என்ன நாட்டில் இருக்குது? ஏன் இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறவங்களுக்கு இப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம் சார். இன்னி காலையில் இந்த காலத்தில் 1% டிஸ்கவுண்ட்டே கொடுக்க மாட்டாங்க சார், 3% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இது மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸோட அடுத்த கட்ட அச்சீவ்மெண்ட் சொல்லி நம்ம சொல்லலாம் சார். நான் எம்ஜிஎஃப்ஏ ஜாஃபர் அலி, தெற்கு ரயில்வே பயனாளர் ஆலோசனை குழு உறுப்பினர்.